யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய வீக்லி பார்த்துட்டு இருக்க ஸ்விங் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்த 5 ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அண்ட் வரப்போற வீக்ல வந்துட்டு ஒரு 5 ஸ்விங் ஸ்டாக் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக்கு ஒரு 29ஆம் தேதி வந்துட்டு நான் ஒரு 5 ஸ்விங் ஸ்டாக் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 5மே வந்து வாங்கிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம சொன்ன டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஹிட் ஆயிடுச்சு எல்லாமே. ஓவராலா 5 ஸ்டாக்லையுமே வாங்கியிருந்தீங்கன்னா கூட நீங்க வந்து 9% நேரம் ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. ஸோ வாங்கியிருந்து நம்ம எத்தனாம் தேதி வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்குன்னு டீட்டெயில் முதல் கூட நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ டெலிகிராமில் வந்துட்டு ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ டெலிகிராமோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஆப்ஷனில் நான் ட்ரேட் பண்ணுறது அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்கோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் நான் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் வீக்கே ஒரு 5 ஸ்விங் ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஏரோ கிரீன் டெக், பிளாக் பாக்ஸ், பெனின்சுலா லேண்ட், ருசில் டெக்கார், மோனார்க் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்விங் ஸ்டாக். ஸோ சாரி, வாய் வந்து கொஞ்சம் இதாகுது, மன்னிச்சுங்க. ஸோ இந்த 5 ஸ்விங் ஸ்டாக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான டார்கெட் வந்து கொடுத்துருந்தோம். அதே டைமத்தில் உங்களுக்கு சூப்பராக ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏரோ கிரீன் டெக் வந்துட்டு உங்களுக்கு 516 ரூபா 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா. சூப்பரானது. 31ஆம் தேதி வந்து ஹிட் ஆயிருக்கா. நம்ம வந்துட்டு 29ஆம் தேதி சொன்னது 31ஆம் தேதி ஹிட் ஆயிருக்கா. நீங்க வந்து சார்ட் எடுத்து செக் பண்ணி பாத்துங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு சார்ட் எடுத்து ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும், உங்களுக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி நடந்தது. பாஸ்ட்டை பத்தி பேசி உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு காமிக்கிறதாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நீங்களே வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. சார்ட் எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ் ப்ரோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம். அப்பதான் வந்து நீங்க ஃப்ரீ வின்னர் ஆக முடியும். அதாவது ப்ரீமியம் குரூப் வந்துட்டு 1500 கொடுத்து ஜாயின் பண்ற ப்ரீமியம் குரூப் வந்து 1 மந்த் நீங்க ஃப்ரீயா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பெனின்சுலா லேண்ட் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ஸ்டாக் சொல்லியிருந்தோம். பெனி ஸ்டாக்கு 44 ரூபா சொல்லி 48 ரூபா தான் சொல்லியிருந்தோம். அதாவது 10% உங்களுக்கு 15% 52 ரூபா ஹிட் ஆயிருக்கா. உங்களுக்கு 3ஆம் தேதி வந்து ஹிட் ஆயிருக்கா. அதே நேரத்தில் ருசில் டெக்கார் 360 ரூபாயில வந்து சொல்லியிருந்தோம். 380 ரூபா ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். அதையும் அழகா ஹிட் பண்ணி 385 ரூபா வரைக்கும் போயிருக்கா 30ஆம் தேதி வந்துட்டு. அதே நேரத்தில் மோனார்க் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாக் சொல்லியிருந்தா 414 ரூபா 450 ரூபா சொல்லியிருந்தா 433 ரூபா போயிருக்கா. இன்னும் இதுல கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க பிரைஸ் பாத்துக்குங்க. சார்ட்டையும் பார்த்துட்டு இன்னும் டார்கெட் அச்சீவ் ஆகலைன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து அச்சீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வீக்லி மட்டும் தான் ஒரு வீக்குக்கு மட்டும் தான் நான் பாக்குறேனே தவிர லாஸ்ட் என்னுடைய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட்ல தான் இருப்பான் எனக்கே தெரியும். பட் அதெல்லாம் பேசி டைம் ரொம்ப இழுத்து இந்த வீடியோவில் இது பண்ணறதுக்கு விருப்பம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 20 to 15 மினிட்ஸ்ல வந்துட்டு கமிங் வீக்கான சார்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸை வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? நான் கொஞ்சம் கடகடன் பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல வச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? நான் வந்து அப்படியே ஃப்ளூயண்டா கடகடன் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு பியூர் டெக்னிக்கல். ஓகேங்களா? பியூர் டெக்னிக்கல் பேசிஸ்ல தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே வந்துட்டு ஃபண்டமெண்டலா வந்து நான் அனலைஸ் பண்ணி சொல்லல. எல்லாமே வந்து நான் சார்ட் படி டெக்னிக்கலா வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் படி வந்து நான் கொடுக்குறேன். அதனால நீங்க வந்துட்டு லாங் டைம் பாக்குறேன்னா ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து NISM ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் ஒன்லி. ஓகே? ஸோ என்னுடைய NISM சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா பாத்துக்குங்க. ஸோ இது NISM எக்ஸாம் எழுதி நான் வந்துட்டு பாஸ் ஆயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2026 அதாவது 2026 வரைக்கும் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு NISM. ஓகேங்களா? ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர் கிடையாது. அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய ஓன் அனலிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ இது வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் வந்து IITL. நல்லா நோட் பண்ணிக்கங்க, IITL. ஸோ அந்த IITL வந்துட்டு எப்படி வந்துட்டு பிரேக்கர் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது IITL. ஸோ IITLோட சார்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு IITL பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்பான வீக்லி கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு புல்லிஷ் மர்பசு கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். புல்லிஷ் மர்பசு கேண்டில். ஸோ இந்த கேண்டில்ஸ் போய் வந்து ஃபுல்லா பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து வீக்லி கேண்டில் வந்து வச்சிருக்கேன். செம பிரேக் அவுட் அண்டு உங்களுக்கு இந்த ஒரு இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் பார்க்காம இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்சைட் பார் கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து இன்ட்ராடேக்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அது இதுலயுமே ஒர்க் ஆகும்.
ஓகேங்களா. இதுல வந்துட்டு என்ட்ரி போலாமா தாராளமா வந்துட்டு நான் வந்துட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட்னு சொல்லுவேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஆயிருக்கான். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். பட் இங்கிருந்து நீங்க என்ட்ரி ஆகணும்னா கம்மி குவான்டிட்டியில ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆயிட்டு கீழே வந்து 170 ரூபாய் சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேலே போனாங்கன்னா 200 ரூபா வந்து டார்கெட். ஸோ 200 ரூபா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஸோ கீழே வந்து 160 ரூபா வரைக்கும் வந்தானா வந்துட்டு கண்டிப்பா அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸாவே வந்து இருக்கும். ஒரு 150 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஒரு 20 ரூபாய்க்கு பக்கம் ஸ்டாப் லாஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு 200 ரூபா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட், 220 ரூபா உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா போலாம். ஐஐடிஎல் ஒரு சூப்பர்பான பிரேக் அவுட். மறக்காம இதை வந்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி நீங்க வாங்கலினாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்க காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வாட்ச் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ 177 ரூபா தான் நம்மளுடைய மெம்பர்ஸ்க்காக. நான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் எடுத்து பாருங்க, ஸ்விங் வீடியோஸ் 300 ரூபாய்க்குள்ள தான் ஸ்டாக் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நிறைய மெம்பர்ஸ் வந்து ரீட்டைல் மெம்பர்ஸ் நம்ம கிட்ட மெம்பர்ஸ் கிட்ட காசு இல்ல, வெறும் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் ஆகும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு காசு இருக்கிறது இல்லை. 500 600 ரூபா அப்படின்னு ஒரு ஸ்டாக்கே போயிடுச்சுன்னா அவங்க வந்து குவான்டிட்டி அதிகமாக வாங்க நினைக்கிறாங்க. பட் கம்மி ரேட்ல நல்ல ஒரு வால்யூம் பிரேக் அவுட். இந்த மாதிரி வந்து வால்யூம் வந்து எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி வால்யூம் வந்துட்டு நல்ல வால்யூம் பிக்கப் ஆகிற ஸ்டாக்கு, பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டாக் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த மாதிரி நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்காக வந்துட்டு நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஓகேங்களா. ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணோம்னா வந்துட்டு நான் 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி தான் வந்து போட முடியும். சும்மா கண்ட மணிக்கு ஒரு சார்ட் எடுத்து வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும், இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும் வந்து என்னால் சொல்ல முடியாது. நான் வந்துட்டு உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்து ஒரு 30 ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணேன்னா அது 30ஓட சார்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு அதுல ஒரு 5 ஸ்டாக் எடுத்து அதுல நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறது கரெக்டா எது போகுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி போடுறக்கே வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வீடியோ போடுறக்கே வந்துட்டு எனக்கு 4 to 5 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும். மேக்ஸிமம் 6 ஹவர்ஸே ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் வந்து என்னால் டெய்லி வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் போட முடியுது. வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். ஸ்விங் வீடியோ வீக்லி வீடியோ இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. பட் அந்த ஒன் வீடியோவுமே ஒர்த் உள்ளதா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு 9% ப்ராஃபிட்டுங்க. ஸோ 9% ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வீக்ல 1 வீக்ல யார் தருவாங்க? வெறும் 30ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்குள்ளார. ஸோ யாருனாலையும் எந்த பேங்க்கும் தரமாட்டா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா நீங்க வந்து லேர்ன் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். உங்களால வந்துட்டு ஸ்டடி பண்ணி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு வேண்டியதெல்லாம் என்னமே உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தான். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ எனக்கு வேற எதுவும் பெருசா நீங்க பண்ண தேவையில்ல. ஸோ ஐஐடிஎல் வந்து பார்த்துட்டோம். அடுத்து 4 ஸ்டாக் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இடையில வந்து கொஞ்சம் நான் வளவலான்னு பேசிட்டு இருந்திருக்கேன், மன்னிச்சுங்க. நிட்கோ லிமிடெட். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம என்னது நிட்கோ லிமிடெட். ஓகேங்களா. நிட்கோ லிமிடெட் பார்த்துருவோம். ஸோ இது என்ன மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பார்த்தீங்கன்னா வீக்லிலையுமே ஒரு சூப்பரான பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கா. ஸோ சைடில் இருந்து படிக்கிறேன். ஸோ வீக்லியில் வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு பென்னி ஸ்டாக். நல்லா நோட் பண்ணிங்க, இது ஒரு பென்னி ஸ்டாக். பென்னி ஸ்டாக்னாவே எப்போ ஒரு ரிஸ்கியான ஸ்டாக் தான். அதனால பென்னி ஸ்டாக் 25 ரூபா தான் சொல்லிட்டு போயிட்டு 2000 குவான்டிட்டி 5000 குவான்டிட்டிலாம் வாங்காதீங்க. உங்களால எவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும் வாங்குங்க. இதுவுமே வந்துட்டு வீக்லியில வந்து ஒரு இன்சைட் பார் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஒரு சூப்பரான ரெக்டாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம், அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கா. இதுல வந்துட்டு நான் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் சொல்லல, நீங்களாவே பாருங்க. இது இன்னொரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் வந்துட்டு நான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி தான். இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. ஸோ அழகா க்ளோஸும் கொடுத்துட்டான். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 26 ரூபாயில வந்து என்ட்ரி போனீங்கன்னா திங்கக்கிழமை ஒரு 30 ரூபா வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு 5 ரூபா சூப்பரான ப்ராஃபிட். 5 ரூபா 25 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபானா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நீங்க கால்குலேட் பண்ணிக்கிங்க. செம ப்ராஃபிட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு காலத்துல வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்ல இருந்த ஸ்டாக் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு 60-70 ரூபாய்க்கு மேலே எல்லாம் இருந்துக்கிறா. சாரி 120 ரூபா 142 ரூபா ஹை. 142 ரூபா இந்த ஸ்டாக் வந்து 25 ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகுறான்னா மேலே போறக்கான பொட்டன்சியல் வந்துட்டு கெப்பாசிட்டி இந்த ஸ்டாக்கு அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால நிட்கோ வந்து உங்க ரேடார்ல வச்சுக்கோங்க. ஸோ வாங்குறீங்களோ இல்லையோ உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்மளுடைய அனலிஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு. ஸோ லாஸ் ஆனாலுமே ஆகத்தான் செய்யும். மார்க்கெட்ல யாருமே 100% வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு என்னுடைய அக்யூரன்சியா வந்து 70 to 80% தான் இருக்கும். ஸோ இந்த இதையும் வந்து வாட்ச் லிஸ்ட்ல போடுங்க. நான் ஒரு 5 ஸ்டாக் சொன்னா 5ல ஏதோ ஒரு ஸ்டாக்ல மட்டும் போடாம 5லையும் வந்துட்டு தனித்தனியா பிரிச்சு போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா ஒரு வீக்ல நீங்க எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ
அடுத்து வந்துட்டு நம்ம போற ஸ்டாக் என்னன்னா, ஸோ ஒரு டைம் பார்த்துக்கிறேன். இங்க வந்து கரண்ட் போயிடுச்சு. அதனால வந்துட்டு வீடியோக்கின்னு கட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன். ஓகே. ஓ டிஐ தான் பார்க்க போறோம் அடுத்தது நம்ம. டிஐனா என்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ டிஐனா திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். என்னது? திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். இது ஒரு சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்துட்டு நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்ம் ஆகியிருக்கான். ஸோ அதை பிரேக் பண்ணியிருக்கான். ஒரு பயங்கரமான ரேலி கொடுத்துட்டு போகிற ஸ்டாக்கு. இது ஒரு ரிஸ்கியான ஸ்டாக்கும் கூட. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 52 வீக் கையில் இருக்கான். பட் பிரேக் அவுட் சூப்பர் பிரேக் அவுட் தான். உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து சூப்பர் பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கான். பட் ரிஸ்கியான ஸ்டாக். ஏன்னா வந்து ஒரு 52 வீக் ஹை. இதோட டார்கெட் எல்லாம் வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை ஜோன் இல்லாதங்காட்டி நம்மளா வச்சுக்கிறதா. ஸோ இதோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 254. ஆஸ் பர் பிவோட் படி நான் சொல்றேன் 281 செகண்ட் டார்கெட். 242 இருக்கு. ஸோ இங்கே இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்க ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆகி தான் போவா. ஸோ அதனால இப்பவே வந்து என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிட்டு கீழே 220 வரைக்கும் நீங்க அக்குமுலேட் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிங்க. 220 வரைக்கும். இப்போ 242 இருக்குங்களா? இப்போ 220 வரைக்கும் நீங்க அக்குமுலேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த 200, அதாவது 200 கீழே டே கேண்டில் க்ளோஸ் டிசிபி. ஸோ டிசிபி 200 கீழே வந்து டே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் எக்ஸிட் ஆகுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இதை வந்து நீங்க கண்ணை மூடிட்டு ஹோல்டு பண்ணலாம். ஸோ எதுவுமே வந்துட்டு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னுடைய ஸ்டடி அண்ட் பர்பஸ் தான். ஓகேங்களா? உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர் கிடையாது. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் வந்துட்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி, பட் கவர்மெண்ட் சொல்றேன் செபி ரூல்ஸ் படி, பட் இருந்தாலும் என்னோட நாலேஜ் எனக்கெல்லாம் இந்த ஸ்டாக் நல்லா போகும்னு தோணுது. அதனால வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம வந்துட்டு இதுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ரேடார்ல எடுத்துங்க. டிஐ ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து நல்ல க்ளோஸ் கொடுத்துருக்கா வீக்லியில. உங்களுக்கு வந்துட்டு டே கேண்டில் போட்டு போய் காமிக்கிறேன் பாருங்க. டே கேண்டில் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி நல்ல வால்யூம், ஒரு ஹெவி வால்யூம் பாத்துங்க. ஹெவி வால்யூம் வந்து இப்பதான் பாப் அப் ஆகுது. ஸோ இப்பதான் வந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகணும். இது கரெக்ட் டைம் இது அக்குமுலேட் பண்றதுக்கு. ஸோ நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற 4வது ஸ்டாக் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாமே இந்த எக்ஸல் சீட்ல வந்து நான் வீக்லி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் நவம்பர் மாசத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம். ஸோ ஆகஸ்ட் மாசம்லாம் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர் மாசம், நவம்பர் மாசம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதே இந்த சீட்டை வந்து நான் வீக்லி வந்து டெலிகிராம்லயும் போடுவேன். இடையில என்னால வீடியோல வந்து சொல்ல முடியலன்னா நான் டெலிகிராம்ல ஸ்விங் குரூப் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது டெலிகிராம் குரூப். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதுல வந்துட்டு நான் வந்துட்டு இடையில வந்து போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகிருக்கேன், இந்த ஸ்டாக்ல வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதனால இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க, நல்ல ப்ராஃபிட் அப்படின்னா. ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பிரேக் அவுட் கொடுத்துருக்கான்னு போய் பார்த்துருவோம். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்க இருக்கு. ஸோ ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஒரு அழகான பிரேக் அவுட்டுங்க பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பிரேக் அவுட் தெரியுதுங்களா? இது என்ன பேட்டர்ன் தெரியுதுங்களா? ஸோ கமெண்ட்ல வந்து இந்த பேட்டர்ன் வந்து சொல்லுங்க. டே கேண்டில் வந்துட்டு ஒரு அழகான பேட்டர்ன் பிரேக் அவுட். ஸோ வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு அழகான பிரேக் அவுட். ஸோ உங்களுக்கு இப்போவே என்ட்ரி போகலாமான்னா இது வெறும் 100 ரூபாயில் இருக்கக்கூடிய ஸ்டாக். 100 ரூபாயில் 107 ரூபா. அப்போ என்ட்ரி போகலாம், தாராளமாக என்ட்ரி போகலாம். 116 ரூபா வந்து இமீடியட்டா வந்துட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. 106 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், 116 ரூபா செகண்ட் டார்கெட். அண்ட் உங்களுக்கு வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சூப்பரான ஸ்டாக் தெரியுதா? இது என்ன பேட்டர்ன் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க தான் சொல்லணும். நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியும். கரெக்டான ஆன்சர் வந்து அதிகமா யார் கமெண்ட்ஸ்ல பண்றாங்களோ நம்மளோட எல்லா வீடியோ கமெண்ட் பண்றவங்க வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் வீக் கூட வந்து லாஸ்ட் மந்த் கூட டாமி சிந்து ப்ரோ, தமிழ் ப்ரோ வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தாரு. அவரை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஃப்ரீயா வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அவருக்கும் தெரியும். அவரும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணி நம்மளுடைய சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஸ்ரீராம் வந்துட்டு 101 ரூபாயில இருக்கான். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு 100 ரூபா வர வரைக்கும் வந்துட்டு, அதாவது 99 ரூபா 96 ரூபா வர வரைக்கும் அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. அக்குமுலேட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 80 ரூபாய்க்கு கீழே வந்து டே கேண்டில் க்ளோஸ் வைங்க. 20 ரூபா ஸ்டாப் லாஸா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொடுக்குற ஸ்டாக்லாம் ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஓகேங்களா? இது நான் வரைக்கும் அடிச்சது இல்லை. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான செலெக்ஷன் தான் பண்ணுவோம். ஏன்னா இங்கெல்லாம் பையிங் ப்ரெஷர் வந்து இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விக்ஸ் எல்லாம் வந்துட்டு பையிங் ப்ரெஷர் இண்டிகேட் பண்ணுது. கீழே வந்தால் கண்டிப்பாக பையர்ஸ் வருவாங்க. நீங்க அப்போ மணி மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஸ்டாக்ல கரெக்டா மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியதா. உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டாக் நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். இதுல வந்துட்டு கரெக்டான மணி அலோகேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 100% போடாம ஒரு 30%, அதுக்கப்புறம் ஒரு 20%, ஒரு 10% உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்க ஒருவேளை நம்மள யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா டெலிகிராம்ல சொல்லுங்க. டெலிகிராம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ கொஞ்சம் வாய் குளருது, கடகடன்னு பேசிட்டு இருக்கேன்.
அடுத்து கடைசியா பார்க்க போன ஸ்டாக்ஸ் அரவிந்த் லிமிடெட். இது ஆல்ரெடி வந்து நம்ம ஆகஸ்ட் மந்த்ல ஒரு டைம் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அப்பவே வந்துட்டு சொல்லியிருந்திருக்கோம். நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துருக்கான். இப்போ வந்து மறுபடியும் அது நம்ம ரேடார்ல வந்திருக்கு. ஸோ அதை எப்பவே ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். இது என்ன பேட்டர்ன் தெரியுதுங்களா? ஸோ நான் இதை வந்து நீ கமெண்ட்ஸில் சொல்லணும். நான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து என் வாயில சொல்ல மாட்டேன். இது என்ன பேட்டர்ன் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஓகேங்களா? பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து ரீடேஸ் கொடுத்து இப்போ மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ அழகான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. பட் இதுவும் கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக்கு. ஆல் டைம் கையில் இருக்கா. பட் நீங்கள் வந்து என்ட்ரி போகலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து போகலாம். ஓகேங்களா? தாராளமாக வந்து போகலாம். ஸோ ரிஸ்க் எடுத்தால் தாங்க ரிஸ்க் சாப்பிட முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ இல்லைன்னா வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்சைட் பார் பிரேக் அவுட்டும் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 160 160 170 174 கீழே வந்துட்டு உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் டே கேண்டில் தான் எல்லாமே டே கேண்டில் தான் ஸ்விங்குனாவே டே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கு பாருங்க. சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் வந்துட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் அவுட் கொடுத்து வச்சாலுமே வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆக தேவையில்ல. இதில் ஒரு டார்கெட் உங்களுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ரூ. 222 210 வந்துட்டு இப்போ தாண்டினானா ரூ. 222 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட். ஓகேங்களா? ரூ. 222 டார்கெட் ஆஸ் பர் பிவோட் படி. ஒருவேளை நம்மளுடைய இந்த ஃபிப்னாச்சி படி பார்க்கலாம். நம்ம ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ 235 221 ஸோ சேம் தான் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 221 235 ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த 5 ஸ்டாக்குமே உங்கள் கண் முன்னாடி இருக்கு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் நம்ம லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் யூடியூப். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட்ஸ்ல வந்து வீடியோ சொல்லுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய கோர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வெப்சைட் லிங்க் வந்துட்டு tradewithpkgraphy.com. ஸோ இது வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். ஸோ இதில் வந்து கோர்சஸ் இருக்கு, வெபினார்ஸ் இருக்கு. நாளைக்கு மார்னிங் ஒரு சூப்பரான வெபினார் 10 AM இருக்கு. பெய்டு வெபினார் ₹300. ஓகேங்களா? ஒர்த்தா இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். 100% வந்து இந்த ₹300 வந்து உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். இது வந்துட்டு லேட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சண்டேக்கு அப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெபினார் இருக்கும். அடுத்த வாரம் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் எப்படி ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வெபினார். ஸோ பார்க்கணும்னா மறக்காம வந்துட்டு வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா?